ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இந்த 90 நாட்கள் பலன்கள் வருகிற 25/8 இருந்து 25/11 வரைக்கும் இருக்கக்கூடிய கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய மாற்றங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கன்னி ராசி நேயர்கள் ஆல்ரெடி அவதிப்பட்டு ரொம்ப உடஞ்சிருக்காங்க. அதுல ஒரு திருத்தம். ஆ. கோச்சாரம் பார்க்கறவங்க அவங்க ஜாதகத்தை திசா புத்தியை தெரிஞ்சு பாருங்க. மெயினா பார்த்து அதுதான் என்னுடைய கொள்கை. கண்டிப்பா தெரிஞ்சு பார்க்கணும். ஏன்னா புத்தியும் பார்க்க வேண்டியது ஒரு முக்கியத்துவமா இருக்கு ஐயா. இப்போ நம்ம இந்த 4 கிரகம் சொல்லக்கூடிய இந்த ராஜ கிரகங்களை பத்தி சொல்லலாம் ஐயா. இப்போ இந்த கன்னிராசி நேயர்களுக்கு எந்த வித மாற்றங்கள் இருக்கு? மாற்றம் கண்டக சனி ஒரு புது தொடர்புகளை ஏற்படுத்துவார். 7ஆம் இடம் என்பது புது தொடர்புகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி இப்போ ராகு செவ்வாய் சாரம் போகிறதுனால அது ஒரு வகையில் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெவி டாஸ்கெல்லாம் எடுத்து பண்ணலான்னு ஒரு தைரியம் வரும். இப்போ ஒரு விளையாட்டு வீரர் இருக்காங்க, அல்லது எப்போவுமே காம்படிஷனில் என்கிற தொழிலில் இருக்கவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வீர விளையாட்டு செய்கிற மாதிரி ராகுவும் செவ்வாய் காம்பினேஷன் ஒரு டாஸ்க்கு. ஒருவேளை அவங்க ஜாதகத்தில் ராகு செவ்வாய் கெடலை அப்படின்னா அவங்க வெற்றி பெறுவாங்க. செவ்வாயோ ராகுவோ கெட்டிருந்தா தான் கொஞ்சம் எதிரிகள் தொல்லைன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 6ல் இருக்கார் இல்லையா ராகு, அட்டமாதிபதி சாரம் வாங்குறார் இல்லையா, அந்த ராகு திசை நடத்துகிறவங்க அவங்க ராகு செவ்வாய் வீக்காக இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக இப்போ நீங்கள் பாருங்கள் லாபத்தில் குரு. அப்போ பொதுமக்கள்கிட்ட வரவேற்பு, குடும்பத்தில் குதூகலம், நண்பர்கள் சகவாசம், பொதுஜன தொடர்பு, ஒரு கம்யூனிட்டி, சங்கம், சபை, ஒரு மாதிரி கட்சிகள் அரசியல் ரீதியாக புகழ் பெறுறது, இது எல்லாமே நல்லா சிறப்புங்க. இப்போ குரு வேற அதிசயமாக மாறுறாரு, அதனால எந்த வித பலன்கள் கிடைக்க போகுது? ஆமாம், குரு அக்டோபருக்குள்ள 12க்கு வந்தாலுமே கேதுவோட கனெக்ட் ஆகிறார். இந்த கேது கனெக்ட் என்ன பண்ண சொல்லணும்னா ஏதாவது ஆன்மீக யாத்திரை போக வைக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு பயணம் போக வைக்கும். அதுபோக ஒரு சில பேருக்கு தொழில் நிமித்தமாக ஒரு கடன் வாங்க வைக்கும். அப்படி இல்லையா ஹெல்த் ரீதியாகவாவது கடன் வாங்க வைக்கும். அது மட்டும் அந்த குரு கேது அவர் வந்துட்டு மறுபடியும் நேர்கதியில் போயிடுவார். அது ஒன்றும் பிரச்சனை. ஒரு 2 மாதம் குரு கேது கூட்டணி. அப்போ யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ கேது திசை நடக்குதோ அவங்களுக்கு சுப செலவுன்னு வச்சுக்கோ. கேதுவால் நடக்கக்கூடிய இப்போ மாற்றங்கள் தான் இருக்குங்களா ஐயா? கேது மாற்றம்னு சொல்கிறதுக்கு 12ஆம் இடத்துல பொறுத்த வரைக்கும் மறைஞ்சது நல்லதுன்னு நம்ம பண்டைய நூல்கள்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. மறுபிறப்பு இல்லை, 12ல் கேது, ஞானகாரகன், எத்தனையோ சொன்னாலும் கூட அவர் கேது 12 பலமாக இயக்குறார். அந்த பலமாக இயக்கும்போது என்ன ஆகும்னா இருக்கிற இடம் விட்டுட்டு வெளியூர் போகிறது, இல்லை அவங்க ஜாதகத்தில் கேது கெட்டு இருந்து திசை நடந்தால் சிறைச்சாலைக்கு போகிறது கூட நடக்கும். எனக்கு கேது. அதனால் இந்த குரு கேது கன்ஜக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் செலவுங்கிற விஷயத்தில் தான் அது நம்மளுக்கு காட்டுதோ ஒழிய, ஒரு சில பேருக்கு இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், மருத்துவத்துறை, இதுல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு வேணால் சாதனைகள் கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்துறை, ஒரு தியானம், ஜபம், உபாசனை இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கெல்லாம், அந்த ஞான தேடுதல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். சிறப்புங்க. இப்போ ராகு திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ராகு திசை நடக்கிறவங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு அப்படிங்கிறது வெற்றி நிச்சயம். எப்படி பார்த்தாலும் இப்போ மாணவர்களாக இருந்தால் கூட காம்படிஷன் எக்ஸாம்ல எல்லாம் ஜெயிச்சிடுவாங்க. அதே மாதிரி பொருள் சார்ந்த நன்மைகள் அருமையாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவு அல்லது ஆரோக்கியம் இதில் பார்க்கணும். ஒன்று கணவன் மனைவி சண்டை வந்துச்சு அப்படின்னா அது ராகு செய்கிற வேலை. அப்படி இல்லை அந்யோன்யமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மருத்துவ செலவு கொடுத்துரும். ஏன்னா ராகு இருக்கிறது 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு செலவு கொடுத்துரும். சிறப்புங்க. அதே மாதிரி கேது திசை நடக்கிறவங்களுக்கு, கேது திசை நடக்கிறவங்களுக்கு ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பு, வெளிநாடு போகிறவங்களுக்கு சிறப்பு. பொதுவாகவே கேது சுருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால பெரிய தேடுதல் இருக்காது. அதனால தான் அதை ஆன்மீக ஞானகாரகன்றோம். எப்போவுமே வெளியில் தேடுறதுக்கு என்னையா இருக்குது, எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. உன்னை நீ தேடு, உனக்குள்ளே என்ன இருக்குன்னு பாரு, நான் யாருன்னு கேளு அப்படிங்கிறது தான் கேது. அதாவது ஒரு வட்டம் போட்டு அவங்க வாழ்ந்துக்குவாங்க. ஆமாம் ஆமாம். கேது இப்போ நிறைய நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் சித்தர்கள், ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் ஆதிக்கம் கொடுக்கறது கேது தான். நிறைய ஞானிகளுடைய ஜாதத்தில் பாருங்கள், கேதுனுடைய பலத்தினால தான் அவங்க ஞான மார்க்கத்துக்கே போயிருப்பாங்க. அதனால் 12ஆம் இடம் என்பது அரிய ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லுது. இப்போ ஞானம் கூட ஒரு கண்டுபிடிப்பு தானே. அவங்க வழிகாட்டுறாங்க இல்லையா,
4 பேருக்கு வழிகாட்டுறதுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்குறாரு. இப்போ குரு வந்து கேது கூட சேரும்போது புதுசாக அவங்க வந்து ஒரு ஒரு மடங்கள் அதை மாதிரி ஸ்தாபிதம் பண்ணி ஒரு ஆசிரமங்கள் இந்த மாதிரி இடமாற்றங்கள்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இந்த பயிற்சினால 11ஆம் இடத்துக்கு போறாரு, லாபத்துக்கு போறாரு. அப்போ லாபங்களை தருவாரா? அது வந்து ஆஃப்டர் அடுத்த நவம்பருக்கு மேலே தானே. நவம்பருக்கு மேலே கேது போகும்போது குரு அங்கே கூடவே தான் சேர்ந்து தானே பயணிக்கிறார். வந்துட்டு மறுபடியும் நேர்கதியில் போகிறார். அதனால் அந்த குரு கேது கன்ஜெக்ஷன் வந்து ஆன்மீகத்துக்கு நல்லது. பொருளாதார ரீதியாக கடன் வாங்கி வச்சிடும். நீங்கள் தொழிலில் வந்து பத்தலைங்கிறத தான் குரு கேது பண்ணுவாங்க. வந்து நான் வந்து இவங்க வந்து லாபத்தை கருதாமல் நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினச்சே செலவு பண்ணிடுவேன். அதனால் கடன் வாங்க வச்சு. சிறப்பு. ஆனால் அதிசாரமாக குருவும் வந்து இப்போ 11ஆம் இடத்துக்கு வராரு. லாபங்கள் மறுபடியும் அந்த இடத்துல நிற்கிது. இப்போ கொடுத்த போனால் இந்த கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குங்களா? இப்போ கன்னியை பொறுத்த வரைக்கும் ராகுவும் குருவும் பணத்துக்கு சொந்தக்காரங்க. அவங்க தான் பணம் கொடுத்தாகும். அதில் வந்து ராகு வந்து பாசிட்டிவாக இருக்கார். குரு வந்து தொழில் நடத்துவதற்கு பாசிட்டிவாக இருக்கார். நீங்கள் பாருங்கள், 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா துளாராசி. இப்போ குரு இருக்கிறது கடகராசி. 2லிருந்து எண்ணுங்க. குரு வந்து 10 வருதா, அது வந்து 10 குறை பண்ணிடும். அந்த கேஷ் பேலன்ஸை அந்த 10ஆம் இடம்ங்கிறது வந்து இப்போ அந்த காலத்தில் 10ல் குருன்னு சொன்னாங்கல்ல, அதை அப்படியே 2ஆம் இடத்துக்கு அப்ளை பண்ணுங்க. 2ஆம் இடத்துக்கு 10ல் குருங்கும் போது காசு சேமிக்க முடியாது. அந்த ஒரு சிக்கல் இருக்குது. பட் அதிசாரத்தில் வரும்போது கேது கூட சேரும்போது அந்த 2 மாதமெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எல்லாருமே நம்ம வந்து குரு திசை நடக்கிறவங்க எடுத்துக்கோம். குரு திசை நடக்கிறவங்க வாய்ப்பு இருக்கு. ஐயா, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இப்படிங்க இருக்கு. அதுதான் அடிவயிறு தொல்லை. மற்றபடி ராகுவும் குருவும் பாருங்க கும்பராசியில் இருக்காங்க, காற்று ராசி, கேஸ் ட்ரபுளு. அது போக இந்த குடல் நிறையா வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்றதுனால வரக்கூடிய குடல் பிரச்சனைகள், அதே மாதிரி சுவாச உறுப்புகள் பிரச்சனைகள், அலர்ஜி பிரச்சனைகள்லாம் இது கவனமாக இருக்கும். ராகு அப்படின்னாலே நமக்கு வந்து இல்லாததை இருப்பதாக காட்டுவான். இப்போ வந்து ஒரு புற்றுநோய் அப்படின்னா அது வந்து முத்தின பின்னால் தான் தெரியுது. அதனால் எப்போவுமே நோய் இதில் வந்து குடல் சுத்தம் கரெக்டாக வச்சுக்கணும். கட்டிகள் ஃபார்ம் ஆகுதாங்கிறத பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் அவங்க ஜாதகத்தில் ராகு குரு 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, திசை நடத்துகிறாங்களோ, அப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் பார்த்துக்கணும். சிறப்பு. அதே மாதிரி இவங்க ரொம்ப சிரமப்படுறதுக்கு காரணம் சனியோட பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டக சனியாவர் இருக்கார். அவர் இப்போ வக்ரம் ஆயிட்டாரு. நீ வக்ர நிவர்த்தி ஆவார். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க இந்த பிளேஸ்மெண்ட்டை? லக்னாதிபதி 10ஆம் அதிபதி புதன், அது ஒரு கணக்கு. 2வது 7ஆம் இடம் என்பது ஒரு நியூட்ரலான பாவம். இந்த நியூட்ரலுங்கிறது என்ன அப்படின்னா காசுக்கும் பிரச்சனை பண்ணாது, உறவுகளுக்கும் பிரச்சனை பண்ணாது, ஆரோக்கியத்துக்கும் பிரச்சனை பண்ணாது. அப்போ இந்த நியூட்ரல் சம விளைவுங்கிறது வந்து என்ன பண்ணுதுன்னா அகம் சார்ந்து நன்மை பண்ணுது, புறம் சார்ந்து நன்மை பண்ணுது. அப்போ பெனிஃபிட் தான். இதில் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுடைய கன்னி லக்ன ராசிக்காரர்களுடைய தாயாருக்கு, அவங்களுக்கு 4க்கு 4ல் இருக்கிறதுனால பிரச்சனையாக இருக்கும். அது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தோன்றும். சிறப்பு. நம்ம கன்னிராசி நேயர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த 90 நாட்களில்? மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ கேது 12லேருந்து இந்த குரு 12க்கு வரும்போது உற்பத்தி சார்ந்த தொழில் போகக்கூடாது. அது போனோம் அப்படின்னா அது போய் லாக் ஆகிரும் பணம். அதே மாதிரி ஒரு ஜாமீன் அல்லது ஒருத்தர் கடன் கேட்குறாங்கன்னு சொல்லி உதவி பண்ணலான்னு சொல்லி போகிறது, இதெல்லாம் நமக்கு திரும்ப வராத பணத்தை குறிக்குது. அப்போ அந்த அதுக்கு அவ்வளோ தூரம் ஏன் சிக்கலும்? அது கொஞ்சம், ஏன்னா இப்போவே கூட குரு சனிசாரம் வாங்கியிருக்காரு பூசத்தில், அதுக்கப்புறம் ஆயில்யத்தில் போகிறார். இப்போ புதன் சாரம் வாங்கும்போது குருவுக்கும் புதனுக்கும் அவ்வளோ ஒற்றுமை கிடையாது, வக்கீலும் ஜட்ஜும் மாதிரி. அப்போ அதனால் எப்பவுமே வந்து பிறரை நம்புவது, பிறருக்காக நாம் வந்து ஏதாவது டெடிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது ஆழம் பார்த்து பண்ணணும். உண்மையிலேயே நம்பகத்தன்மை உள்ளதா, இல்லை நாம் நம்பி கெட்டு போகிறோமா, அந்த கேள்வி கேட்டுட்டு தான் செய்யும். சிறப்புங்க. இப்போ சனியை பற்றி பேசியிருந்தோம். இப்போ சனி திசை நடக்கிறவங்க மட்டும் தான் அது அஃபெக்ட் ஆகுமா? ஆமாம், சனி திசை இப்போ அவங்களுக்கு என்ன கான்செப்டில் அவங்க ஜாதகத்தில் இப்போ 3, 7, 11 தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த 3, 7, 11 என்பது அகம் சார்ந்த வேலைகள். நீங்கள் கான்ட்ராக்டராக இருக்கலாம்,
அல்லது ஒரு இடத்துல இரும்பு சம்மந்தப்பட்ட மெஷினரி ஒர்க்கு பண்ணலாம், அல்லது பப்ளிக் சர்வீஸில் இருக்கலாம். இதெல்லாம் அகம் சார்ந்த வேலைகள். இந்த அகம் சார்ந்த வேலைகளுக்கு தொந்தரவே பண்ணாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சனி திசை நடக்கும்போது அவங்க ஜாதகத்தில் சனி 8லேயோ 12லேயோ இருக்கக்கூடாது. அதாவது மேஷத்துலேயோ சிம்மத்துலேயோ ஈவன் தனுசுலேயோ இருந்தால் கூட ப்ராப்ளம் இருக்குது. இது பாவ ரீதியாக கூட அவங்க பார்த்துக்கிறது நல்லது. இப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போ கன்னி லக்னத்தில் கடைசியாக ஒரு பாதத்தில் பிறக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ அஸ்தம் 4ஆம் பாதம், சித்திரை 1, 2 பாதத்தில் பிறக்கிறாங்கன்னு வைங்க. அவங்களுக்கு 4ஆம் இடம் என்பது மகரம் வரைக்கும் தள்ளி போகும். மகரம் மகரத்தில் பாதி போர்ஷன் இருக்கும். அதில் போய் சனி உட்கார்ந்தாருன்னா நம்ம 5ல் சனின்னு எடுக்கக்கூடாது, 4ல் சனின்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அவங்க ஜாதகத்தில் 4, 8, 12ல் சனி இருக்கவங்களுக்கு சனி திசை நல்லதல்ல. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.